கிராஃப் ட்ராவர்சல் இது வந்து நம்ம யூனிட் 2ல இருக்குது. ஸோ கிராஃப் ட்ராவர்சலில் இந்த வீடியோவில் நம்ம பிஎஃப்எஸ் பற்றி பார்க்கலாம். ஸோ வி ஹாவ் 2 டைப்ஸ் ஆஃப் கிராஃப் ட்ராவர்சல், ரைட்? ஸோ அதில் வந்து ஒன்று வந்து பிஎஃப்எஸ், இன்னொன்று வந்து டிஎஃப்எஸ். பிஎஃப்எஸ் உடைய எக்ஸ்பேன்ஷன் பார்த்தோன்னா பிரெத்து ஃபர்ஸ்ட்டு சர்ச், ஓகேவா? ஸோ ஒரு கிராஃபில் இருக்கிற நோட்ஸை நம்ம என்ன ஆர்டரில் விசிட் பண்ணுறோம், ட்ராவல் பண்ணுறோம், ஸோ அதை வந்து சொல்கிறது தான் வந்து பிஎஃப்எஸும் டிஎஃப்எஸும், ஓகேவா? ஸோ பிஎஃப்எஸ் அப்படின்றது இட் இஸ் எ டைப் ஆஃப் கிராஃப் ட்ராவர்சல். ஸோ இந்த பிஎஃப்எஸில் நம்ம என்ன டேட்டா ஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா கியூ டேட்டா ஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ணுவோம். ஸோ கியூ அப்படின்னாவே உங்களுக்கு ஞாபகத்துக்கு வர்றது ஃபஸ்ட் இன் ஃபஸ்ட் அவுட்டு. ஸோ ஃபஸ்ட்டில் நம்ம என்ன டேட்டாவை உள்ளே இன்சர்ட் பண்ணுறோமோ அந்த டேட்டாவை தான் நம்ம ஃபஸ்ட்டு வந்து டெலீட்டும் பண்ணுவோம். ஸோ அதனால தான் அது வந்து ஃபஸ்ட் இன் ஃபஸ்ட் அவுட் பிரின்சிபலை வந்து கியூ டேட்டா ஸ்ட்ரக்சர் வந்து ஃபாலோ பண்ணுது. ஸோ பிஎஃப்எஸ்எஸ் வந்து கியூ டேட்டா ஸ்ட்ரக்சரை தான் வந்து யூஸ் பண்ணுது. ஓகே, ஸோ அடுத்த பாயிண்ட் வந்து பார்த்தோன்னா பிஎஃப்எஸில் we first walk through all the nodes on the same level before moving on to the next level. அதாவது பிஎஃப்எஸ் பொறுத்தளவு நாம் ஒரு நோடை வந்து விசிட் பண்ணோம் அப்படின்னா அந்த நோடுடைய அட்ஜஸ்டன் நோடு எல்லாத்தையுமே விசிட் பண்ணிட்டு தான் அடுத்தது வந்து அடுத்த லெவல் ஆஃப் நோடை வந்து நம்ம வந்து விசிட் பண்ணுவோம், ஓகேவா? ஸோ அதை தான் வந்து இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து இட் இஸ் யூஸ்டு டு ஃபைண்ட் சிங்கிள் சோர்ஸு ஷார்ட்டஸ்ட் பாத். ஆல்ரெடி வந்து நம்ம சிங்கிள் சோர்ஸு ஷார்ட்டஸ்ட் பாத்துலாம் வந்து பார்த்துருப்போம். ஸோ அந்த மாதிரி வந்து சிங்கிள் சோர்ஸு ஷார்ட்டஸ்ட் பாத்து வந்து ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு நாம் இந்த மாதிரி வந்து பிஎஃப்எஸ் அப்ரோச் வந்து அதில் யூஸ் பண்ணியிருப்பாங்க, ஓகேவா? ஸோ அடுத்தது இட் பில்டு த ட்ரீ லெவல் பை லெவல். ஸோ இது வந்து லெவல் பை லெவலாக தான் வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா ட்ரீயை வந்து பில்டு பண்ணுவோம், கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவோம். அடுத்தது வந்து பிஎஃப்எஸ் அப்படின்றது எங்கே மோஸ்ட்லி வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ஒரு அதாவது சர்ச்சிங் ஒரு வேர்ட்டிசஸை வந்து நம்ம சர்ச் பண்ணும்போது அந்த வேர்ட்டிசஸ் வந்து சோர்ஸுக்கு ரொம்ப க்ளோஸராக இருக்கணும். ஸோ அந்த மாதிரி வந்து சோர்ஸுக்கு ரொம்ப க்ளோஸராக இருக்கக்கூடிய வேர்ட்டிசஸை சர்ச் பண்ணுறதுக்கு நாம் பிஎஃப்எஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரியான சிச்சுவேஷனுக்கு தான் வந்து பிஎஃப்எஸ் வந்து மோர் சூட்டபுளாக இருக்கும். ஓகே, அடுத்தது பார்த்தோன்னா பேக் ட்ராக்கிங் கான்செப்ட் வந்து பிஎஃப்எஸில் கிடையவே கிடையாது. பிஎஃப்எஸில் நம்ம பேக் ட்ராக்கிங் கான்செப்டை அப்ளை பண்ணவே மாட்டோம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பிஎஃப்எஸில் வந்து பார்த்தோன்னா மெமரி வந்து அதிகமாக ஆக்குப்பை பண்ணும். டிஎஃப்எஸை விட பிஎஃப்எஸ் வந்து மெமரி அதிகமாக ஆக்குப்பை பண்ணும். அடுத்தது இட் இஸ் ஆப்டிமல் ஃபார் ஃபைண்டிங் ஷார்ட்டஸ்ட் பாத். ஸோ இந்த பிஎஃப்எஸ் அப்ரோச் யூஸ் பண்ணி தான் ஷார்ட்டஸ்ட் பாத்து கண்டுபிடிப்பாங்க அப்படின்னு ஏற்கனவே நான் சொன்னேன். ஸோ அதனால் ஷார்ட்டஸ்ட் பாத் கண்டுபிடிக்கிறதுல வரக்கூடிய ரிசல்ட் வந்து ரொம்ப ஆப்டிமலாக இருக்கும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து பிஎஃப்எஸ் வந்து டிஎஃப்எஸை விட ரொம்ப ஸ்லோவர், ஓகேவா? பிஎஃப்எஸ் ஸ்லோவர், டிஎஃப்எஸ் வந்து பிஎஃப்எஸை விட ஃபாஸ்ட்டாக வந்து இருக்கும். அடுத்தது இட் இஸ் மோர் சூட்டபிள் வென் டார்கெட் இஸ் க்ளோஸ் டு த சோர்ஸ். ஆல்ரெடி நான் இங்கே சொன்ன மாதிரி சோர்ஸுக்கும் ரொம்ப க்ளோஸாக இருக்கிற டார்கெட்டாக இருந்ததுன்னா அந்த மாதிரியான ப்ராப்ளம்க்கு இந்த பிஎஃப்எஸ் வந்து மோர் சூட்டபுளாக இருக்கும். ஓகே, ஸோ அடுத்தது அதோடைய அப்ளிகேஷன்ஸ் வந்து எடுத்துக்கிட்டோம். பிஎஃப்எஸ் எங்கெல்லாம் அப்ளை ஆகுது, 2 மார்க்கில் கேட்க நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ பிஎஃப்எஸோடைய அப்ளிகேஷன்ஸ் என்னென்ன அப்படின்னா ஷார்ட்டஸ்ட் பாத் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோம். பைபார்டேட் கிராஃப்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் நமக்கு இருக்குது. ஸோ அதில் வந்து மேக்ஸிமம் மேட்சிங் வந்து கண்டுபிடிப்போம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி இதில் வந்து பிஎஃப்எஸ் கான்செப்ட் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. அடுத்தது கனெக்டடு காம்பனன்ட்ஸ், ஒரு கிராஃபில் கனெக்டடு காம்பனன்ட்ஸை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு பிஎஃப்எஸ் அப்ரோச் யூஸ் பண்ணுவாங்க. அடுத்தது கிராஃபில் சைக்கிள் இருக்கா இல்லையா அதை செக் பண்ணுறதுக்காக பிஎஃப்எஸ் அப்ரோச் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகே, ஸோ தீஸ் ஆர் த அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் பிஎஃப்எஸ். அடுத்தது இந்த பிஎஃப்எஸ் வந்து இதோடைய ப்ரொசீஜர் என்ன அப்படின்றது வந்து நமக்கு தெரியணும், ஓகேவா? ஸோ இதோடைய ப்ரொசீஜர் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா எப்படி வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும், பிஎஃப்எஸ் வந்து எப்படி வந்து நம்ம சால்வ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு ஒரு கிராஃப் வந்து க்ரியேட் பண்ணிக்கிறோம், ஓகேவா? ஸோ அந்த கிராஃப் வந்து கொஷினில் அவங்களே கொடுத்தாலும் சரி, அப்படி அவங்க கொடுக்கல அப்படின்னா நாமளாகவே வந்து என்ன பண்ணிக்கிறோம், ஒரு சிம்பிளான கிராஃப் வந்து க்ரியேட் பண்ணிக்கிறோம். அந்த அடுத்தது வந்து செகண்ட் ஸ்டெப் என்ன பண்ணுவோம் அப்படின்னா அந்த கிராஃப்லேருந்து ஃபஸ்ட்டு ஏதாவது ஒரு வெர்டெக்ஸை வந்து நம்ம வந்து ரீட் பண்ணுறோம், ஓகேவா? சோர்ஸ் வெர்டெக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், ஓகேவா? ஸ்டார்டிங் வெர்டெக்ஸ் எது அப்படின்றத நாமளாகவே செலக்ட் பண்ணுவோம். அது செலக்ட் பண்ணுறதை எதை பேஸ் பண்ணி செலக்ட் பண்ணலாம் அப்படின்னா நம்பரிங்கில் வந்து வெர்டெக்ஸ்னுடைய நேம் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நம்பரிங்கில் சின்ன நம்பர் எது இருக்கோ அதுலேருந்து நம்ம ஸ்டார்டிங் வெர்டெக்ஸ் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஒருவேளை அந்த கிராஃபில்
வெர்டெக்ஸுடைய நேம் வந்து ஆல்ஃபபெட்டில் இருந்தது அப்படின்னா ஆல்ஃபபெட் ஆர்டரில் எது ஃபஸ்ட்டு வருதோ அந்த வெர்டெக்ஸை நம்ம வந்து ஸ்டார்டிங் வெர்டெக்ஸாக வந்து எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ ரீட் த வெர்டெக்ஸ் ஃப்ரம் த கிராஃப். ஸோ அந்த ஸ்டார்டிங் வெர்டெக்ஸை கிராஃப் நம்ம வந்து ரீட் பண்ணிவிட்டு அதை உடனே நம்ம என்ன பண்ணணும், தேர்ட் ஸ்டெப்பில் இன்சர்ட் த விசிட்டட் வெர்டெக்ஸ் இன் த கியூ. ஒன்ஸ் நம்ம வெர்டெக்ஸை ரீட் பண்ணிட்டோம் அப்படின்னாவே அதை வந்து விசிட் பண்ணிட்டோம்னு அர்த்தம். விசிட் பண்ணிட்டோம் அப்படின்னா அதை என்ன பண்ணணும், இமீடியட்டாக கியூக்குள்ளே போயிட்டு நம்ம இன்சர்ட் பண்ணிடணும். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், விசிட் பண்ண வெர்டெக்ஸை அவுட்புட்டில் போயிட்டு பிரிண்ட் பண்ணணும். ஸோ பிரிண்ட் த விசிட்டட் வெர்டெக்ஸ் இன் அவுட்புட்டு. அடுத்தது நம்ம என்ன பண்ணணும்னா, க்யூவில் இப்போ ஃப்ரண்ட்டில் வந்து, அதாவது க்யூ அப்படின்னாவே ஃப்ரண்ட்டு ரியர் அப்படின்னு நம்ம வந்து படிச்சிருப்போம். ஓகேவா, ஸோ ஃப்ரண்ட்டில் வந்து நாம் டெலீட் பண்ணுவோம், ரியரில் வந்து இன்சர்ட் பண்ணுவோம். ஸோ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அவுட்புட்டில் போயிட்டு நம்ம விசிட் பண்ணதை பிரிண்ட் பண்ணதுக்கப்புறம் இமீடியட்டாக அந்த ஃப்ரண்ட்டில் என்ன வெர்டெக்ஸ் இருக்கோ அதை வந்து டெலீட் பண்ணிடணும். ஓகேவா, க்யூவிலேருந்து டெலீட் பண்ணிடணும். அதுக்கப்புறம் க்யூலேருந்து டெலீட் பண்ண உடனே நம்ம என்ன பண்ணணும், டெலீட் பண்ண வெர்டெக்ஸுடைய அட்ஜசன்ட் வெர்டெக்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ணி அதை வந்து நம்ம என்ன பண்ணணும், க்யூக்குள்ளே அகெயின் வந்து நாம் இன்சர்ட் பண்ணணும். ஓகேவா, ஸோ அந்த க்யூக்குள்ளே இன்சர்ட் பண்ணிவிட்டு திருப்பி அதை எல்லாத்தையுமே வந்து நான் எந்தெந்த அட்ஜசன்ட் நோடை வந்து நான் கண்டுபிடிச்சனோ அதை எல்லாத்தையுமே வந்து நம்ம க்யூக்குள்ளே இன்சர்ட் பண்ணுறோம் அப்படின்னாவே அது வந்து விசிட் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ திருப்பி நம்ம என்ன பண்ணணும், ஃபோர்த் ஸ்டெப்பையே வந்து ஃபாலோ பண்ணணும். ஓகேவா, ஸோ ரிப்பீட் த ஸ்டெப்பு 4 and 5 till the queue is not empty. ஓகேவா, ஸோ நான் வந்து நோடை வந்து விசிட் பண்ணிட்டேன், க்யூக்குள்ளே இன்சர்ட் பண்ணிட்டேன் அப்படின்னாவே அது விசிட்டட். அப்போ விசிட்டட் நோடை அகெயின் நம்ம என்ன பண்ணணும், பிரிண்ட் பண்ணணும். பிரிண்ட் பண்ணி முடிச்சுட்டு திருப்பி அந்த ஃப்ரண்ட்டில் எந்த வெர்டெக்ஸ் இருக்கோ அதை டெலீட் பண்ணிவிட்டு திருப்பி டெலீட் பண்ண வெர்டெக்ஸுடைய அட்ஜசன்ட் வெர்டெக்ஸை வந்து நம்ம என்ன பண்ணணும், திருப்பி க்யூக்குள்ளே இன்சர்ட் பண்ணணும். ஸோ இந்த ஃபோர்த்து ப்ராசஸையும் ஃபிஃப்த்து ஸ்டெப்பையும் நம்ம வந்து ரிப்பீட்டடாக வந்து பண்ணிகிட்டே இருக்கணும். எது வரைக்கும் அப்படின்னா, க்யூ வந்து எம்டி ஆகாத வரைக்கும். ஓகேவா, ஸோ ஒன்ஸ் க்யூ எம்டி ஆகிடுச்சு அப்படின்னா நம்ம வந்து என்ன பண்ணிடணும், அந்த ப்ராசஸை வந்து ஸ்டாப் பண்ணிடணும். ஓகே, ஸோ இதுதான் பிஎஃப்எஸ் அல்காரிதம்கான ப்ரொசீஜர். ஓகேவா, இதை வந்து நம்ம என்ன பண்ணலாம், ஒரு எக்ஸாம்பிளோட வந்து பார்க்கலாம். ஸோ இது வந்து ஒரு கிராஃபு. ஸோ இந்த கிராஃபுக்கு நம்ம வந்து என்ன டேட்டா ஸ்ட்ரக்சர் வந்து யூஸ் பண்ண போகிறோம், க்யூ டேட்டா ஸ்ட்ரக்சர் வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இதுதான் வந்து ஃப்ரண்ட்டு, ஸோ இது வந்து என்னது ரியர். நம்ம இன்சர்ட் பண்ணுறது இந்த மூலமாக தான் இன்சர்ட் பண்ணுவோம். டெலீட் வந்து இங்கேருந்து தான் வந்து நம்ம டெலீட் பண்ணுவோம். ஓகேவா, ஸோ எதை நம்ம ஃபுல்லாக ஃபஸ்ட்டு இன்சர்ட் பண்ணுறோமோ அதை தான் ஃபஸ்ட்டு வந்து நம்ம டெலீட் பண்ணுவோம். ஸோ இப்போ இனிஷியலாக க்யூ வந்து நமக்கு எப்படி இருக்குது, எம்டியாக இருக்குது. ஓகேவா, ஸோ க்யூ எம்டியாக இருக்குது. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், இங்கே இருக்கிற கிராஃப்லே வந்து ஸ்டார்டிங் வெர்டெக்ஸை வந்து ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ண போகிறோம். ஸோ இந்த கிராஃப் வந்து வெர்டெக்ஸ் வந்து என்ன ஆல்ஃபபெட்டில் தான் வந்து கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ அப்போ இங்கே ஆல்ஃபபெட்லேயே வந்து ஃபஸ்ட்டு நமக்கு வர்றது வந்து ஏ தானே. அதனால் ஏவை தான் நான் வந்து என்ன பண்ணுறேன்னா ஸ்டார்டிங் வெர்டெக்ஸாக வந்து எடுத்துக்கிறேன். ஸோ ஸ்டார்டிங் வெர்டெக்ஸு இதை தான் நான் எடுத்துக்கிறேன். ஸோ அதனால் ஏவை வந்து நான் என்ன பண்ணுறேன், ஸ்டெப் 1ல் விசிட் பண்ணுறேன், விசிட் ஏ. ஸோ விசிட் பண்ணதை நான் என்ன பண்ணுறேன், க்யூக்குள்ளே போயிட்டு இன்சர்ட் பண்ணுறேன். அப்படி தானே நம்ம ப்ரொசீஜர் வந்து பார்த்துருக்கோம். ரீட் பண்ணுறோம், ரீட் பண்ணிவிட்டு அதை வந்து என்ன பண்ணுறோம், க்யூவில் இன்சர்ட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் அதை வந்து அவுட்புட்டில் பிரிண்ட் பண்ணுறோம். அதுக்கப்புறமா ஃப்ரண்ட்டில் என்ன வெர்டெக்ஸ் இருக்கோ அதை டெலீட் பண்ணிவிட்டு அதோடைய அட்ஜசன்ட் நோடு வந்து பார்க்கணும். இதுதான் வந்து ப்ரொசீஜர். ஸோ இதை தான் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், இப்போ வந்து ஃபாலோ பண்ணுறோம். ஓகேவா, ஏவை விசிட் பண்ணியாச்சு, இப்போ அதை க்யூக்குள்ளே வந்து இன்சர்ட் பண்ணியாச்சு. இன்சர்ட் பண்ணதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன், விசிட்டட் நோடை வந்து அவுட்புட்டில் போயிட்டு பிரிண்ட் பண்ணுறேன். அப்போ அவுட்புட்டில் வந்து நமக்கு என்ன இருக்கும், ஏன்னு சொல்லிட்டு இருக்கும். ஓகேவா, ஸோ இப்போ அடுத்து ஸ்டெப் 2ல் வந்து நம்ம என்ன பண்ணணும், அகைன் இந்த ஃப்ரண்ட்டில் என்ன வெர்டெக்ஸ் இருக்குது அதை வந்து நான் என்ன பண்ணுறோம், டிக்யூ பண்ணுறேன். ஓகேவா, டெலீட் பண்ணுறோம். ஸோ டிக்யூ ஏ ஃப்ரம் த க்யூ. அண்டு இதை டெலீட் பண்ண உடனே நம்ம என்ன பண்ணணும், அந்த ஏவுடைய அட்ஜசன்ட் நோடை வந்து நாம் க்யூக்குள்ளே வந்து இன்சர்ட் பண்ணணும். ஸோ ஓகேவா, ஸோ டெலீட், அதாவது டிக்யூ ஏ ஃப்ரம் த க்யூ அண்டு இன்சர்ட் அட்ஜசன்ட் நோட் ஆஃப் ஏ. ஸோ அப்போ அட்ஜசன்ட் ஆஃப் ஏ வந்து என்னது, ஏவுடைய அட்ஜசன்ட் வந்து நமக்கு என்னென்ன இருக்குது, பியும் எஸ்ஸும். அட்ஜசன்ட்னா என்ன அர்த்தம், ஏவோட டைரெக்டாக எந்தெந்த நோடு வந்து கனெக்ட் ஆகிருக்கு, பியும் எஸ்ஸும் தான் டைரெக்டாக கனெக்ட் ஆகிருக்கு. அப்போது ஏவுடைய அட்ஜசன்ட் பி அண்டு எஸ். ஸோ பி எஸ் வந்து அதோடைய அட்ஜசன்ட் அப்படின்னு சொல்லிட்டு எழுதிட்டேன். இப்போ அதை வந்து நம்ம என்ன பண்ணணும், க்யூக்குள்ளே போயிட்டு இன்சர்ட் பண்ணணும். ஓகேவா, ஸோ பியையும் எஸ்ஸையும் நான் என்ன பண்ணிட்டேன், க்யூக்குள்ளே இன்சர்ட் பண்ணிட்டேன். இன்சர்ட் பண்ணிட்டேன் அப்படின்னாவே அது வந்து என்னது, விசிட்டட் நோட் ஆகிடும். ஸோ அதனால் பிரிண்ட் த விசிட்டட் நோட் இன் த அவுட்புட். அவுட்புட்டில் போயிட்டு நான் என்ன பண்ணுறேன், பிரிண்ட் பண்ணுறேன். ஏற்கனவே அவுட்புட்டில் என்ன இருக்குது, ஏ இருக்குது. அதனால் அந்த ஏ கூட இப்போ நான் விசிட் பண்ணது பி அண்டு எஸ்ஸை வந்து நான் என்ன பண்ணுறேன், அவுட்புட்டில் வந்து பிரிண்ட் பண்ணிட்டேன். ஓகேவா, இப்போ அடுத்தது வந்து நம்ம ஸ்டெப் 3 வந்து எடுத்து எழுதுகிறோம். ஸோ ஸ்டெப் 3ல் வந்து நம்ம என்ன பண்ணுவோம், இப்போ ஃப்ரண்ட்டில் என்ன நோடு இருக்கோ அதை வந்து டெலீட் பண்ணணும். அதாவது விசிட் பண்ணுறோம், அதை அவுட்புட்டில் பிரிண்ட் பண்ணுறோம்,
ஓகேவா? அதோடைய அந்த நோடை வந்து க்யூக்குள்ளே இன்சர்ட் பண்ணுறோம். அப்புறம் ஃப்ரண்ட்டில் இருக்கிற நோடை வந்து நம்ம என்ன பண்ணுறோம், டெலீட் பண்ணுறோம். டெலீட் பண்ணும்போது அதோடைய அட்ஜசன்ட் நோடை இன்சர்ட் பண்ணுறோம். இதுதான் வந்து ப்ராசஸ். இதை தான் நம்ம ரிப்பீட்டடாக வந்து செஞ்சுட்டே இருப்போம். அப்போ இப்போ நம்ம அவுட்புட்டில் எழுதியாச்சு. எழுதுனதுக்கப்புறம் இப்போ நம்ம என்ன பண்ணணும், டெலீட்டிங் வந்து பண்ணணும். ஸோ டெலீட்டிங்கிறது எதை பண்ண முடியும், ஃப்ரண்ட்டில் என்ன வெர்டெக்ஸ் இருக்கோ அதை தான் வந்து டெலீட் பண்ண முடியும். ஸோ ஃப்ரண்ட்டில் இப்போ நமக்கு என்ன இருக்குது, பி இருக்குது. ஸோ அதனால் delete B from the queue and insert adjacent of B. ஸோ adjacent of B வந்து என்ன இருக்கோ அதை வந்து நம்ம என்ன பண்ணணும், விசிட் பண்ணிட்டோமா இல்லையான்னு செக் பண்ணிக்கணும். செக் பண்ணிவிட்டு விசிட் பண்ணலை அப்படின்னா அதை வந்து நம்ம என்ன பண்ணுறோம், க்யூக்குள்ளே போயிட்டு இன்சர்ட் பண்ணிடுறோம். ஓகேவா? adjacent of B, insert adjacent of B. அது வந்து எப்படி இருக்கணும், அன்விசிட்டட் நோடாக இருக்கணும். எதெல்லாம் நம்ம வந்து அட்ஜசன்ட் நோடாக பார்க்குறோமோ அந்த நோடு ஆல்ரெடி விசிட் பண்ணிட்டோமா இல்லையான்றதை அவுட்புட்டில் போயிட்டு நம்ம வந்து செக் பண்ணிக்கணும். சரியா? இப்போ பியை வந்து நம்ம டெலீட் பண்ணுறோம். இப்போ பியோடைய அட்ஜசன்ட் நோடு வந்து பார்க்குறோம். பியோடைய அட்ஜசன்ட் நோடு வந்து என்ன இருக்குது, ஏ மட்டும்தான் இருக்குது. ஓகேவா? பியோட ஏ மட்டும்தான் டைரெக்டாக கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ அதனால் அட்ஜசன்ட் ஆஃப் பி வந்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, ஏ வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஏ வந்து என்னது, ஆல்ரெடி நம்ம வந்து என்ன பண்ணியாச்சு, விசிட் பண்ணியாச்சு. ஏன்னா அவுட்புட்டில் ஏ தான் வந்து நமக்கு ஃபஸ்ட்டு இருக்குது. ஓகேவா? ஸோ அதனால் இட் இஸ் ஆல்ரெடி விசிட்டட் அப்படின்னு சொல்லிட்டு எழுதுறீங்க. ஓகேவா? ஸோ அதனால் இப்போ வேறு எதுவும் வந்து பிக்கு வந்து அட்ஜஸ்ட் நோட் கிடையாது இல்லையா? ஸோ அதனால் பியை நம்ம டெலீட் பண்ணிவிட்டு ஏவும் வந்து ஆல்ரெடி விசிட்டட் அப்படின்னு சொல்லிட்டு போட்டாச்சு. அப்போ கியூக்குள்ளே இப்போ நமக்கு என்ன இருக்கும், பியையும் டெலீட் பண்ணிட்டோன்னா ரிமைனிங் நமக்கு என்ன இருக்கும், எஸ் மட்டும்தான் இருக்கும். ஓகேவா? அப்போது நம்ம என்ன பண்ணணும், இப்போது எஸ்ஸை வந்து நம்ம டெலீட் பண்ணணும். எஸ்ஸை டெலீட் பண்ணிவிட்டு இதோடைய அட்ஜஸ்ட் நோடு என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்கணும். ஓகே, அப்போது இதை வந்து நம்ம என்னவா எழுதலாம், ஸ்டெப் 4 வந்து எழுதலாம். ஸ்டெப் 4 டெலீட். ஸோ எதை வந்து நம்ம டெலீட் பண்ணுறோம், ஃப்ரண்ட்டில் வந்து என்ன இருக்குது, எஸ் தான் இருக்குது. ஸோ அதனால் அந்த எஸ்ஸை தான் வந்து நம்ம என்ன பண்ணி ஆகணும், டெலீட் பண்ணி ஆகணும். ஓகேவா? ஸோ டெலீட் எஸ், ஃபைண்ட் த adjacent node of S. ஓகேவா? ஸோ insert unvisited node into Q. ஸோ அதாவது எஸ்ஸை டெலீட் பண்ணுறோம், எஸ்ஸோடைய அட்ஜசன்ட் நோடு வந்து கண்டுபிடிக்கிறோம். ஸோ எஸ்ஸோடைய அட்ஜசன்ட் நோடு வந்து எதெல்லாம் டேரெக்டாக நமக்கு இங்கே வந்து கனெக்ட் ஆகிருக்கு, ஏ கனெக்ட் ஆகிருக்கு, எஸ்ஸோட சி கனெக்ட் ஆகிருக்கு, எஸ்ஸோட ஜி கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ ஏ சி ஜி. ஸோ இதுதான் நமக்கு வந்து என்னது இங்கே அட்ஜசன்ட் நோடு. ஓகேவா? ஸோ அட்ஜசன்ஸ் ஆஃப் எஸ் வந்து என்னென்ன இருக்குது, ஏ சி, ஏ சி, அடுத்தது எஸ்ஸோட ஜி வந்து கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ ஏசிஜி. இப்போ நம்ம பிரிண்ட்டு அவுட்புட்டில் வந்து பார்க்கணும். ஆல்ரெடி வந்து இங்கே வந்து நமக்கு அவுட்புட்டில் வந்து என்ன இருக்குது, ஏ வந்து விசிட் பண்ணியிருக்கோம், பி விசிட் பண்ணியிருக்கோம், எஸ் விசிட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ ஏ வந்து என்ன ஆகிடுச்சு, நம்ம ஆல்ரெடி வந்து விசிட் பண்ணியாச்சு. ஸோ ரிமைனிங் சி அண்டு ஜி இருக்குது. சியும் ஜியும் ஆல்ரெடி நம்ம வந்து விசிட் பண்ணியிருக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்க்குறோம். ஸோ சியும் ஜியும் நம்ம விசிட் பண்ணலை. ஸோ அதனால் என்ன பண்ணுறோம், இதை இந்த 2 அன்விசிட்டட் நோடையும் வந்து என்ன பண்ணுறோம், க்யூக்குள்ளே போயிட்டு இன்சர்ட் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ அப்போ க்யூவில் நம்ம இன்சர்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து என்ன கிடைக்கும், சிஜி. ஓகேவா? ஏன்னா எஸ்ஸை வந்து டெலீட் பண்ணியாச்சு. ஒரே ஒரு வெர்டெக்ஸ் தான் இங்கே இருந்தது. அதை வந்து நம்ம டெலீட் பண்ணிவிட்டு எஸ்ஸோடைய அட்ஜசன்ட் நோடு தான் நம்ம பார்க்குறோம். அட்ஜசன்ட் நோடில் ஏசிஜி வருது. இதில் ஏ ஆல்ரெடி நம்ம விசிட் பண்ணியாச்சு. ஸோ ரிமைனிங் அன்விசிட்டட் நோடு அப்படின்னு பார்த்தோன்னா சி அண்டு ஜி தான் இருக்குது. ஸோ அந்த சியையும் ஜியையும் நான் என்ன பண்ணுறேன், க்யூக்குள்ளே போயிட்டு இன்சர்ட் பண்ணிடுறேன். இப்போ ஃப்ரண்ட்டில் வந்து நமக்கு என்ன இருக்குது, சி இருக்குது. ஸோ ஒன்ஸ் க்யூக்குள்ளே சியும் ஜியும் போயிட்டாலே அது வந்து என்னது, விசிட்டட் நோடு ஆகிடும். ஸோ அதனால் நம்ம வந்து என்ன பண்ணுறோம், பிரிண்ட் visited node in output. அவுட்புட்டில் போயிட்டு நம்ம என்ன பண்ணுறோம், இப்போ எதை வந்து இன்சர்ட் பண்ணோமோ அது வந்து விசிட்டட் அப்படின்னு சொல்லிட்டு பிரிண்ட் பண்ணுறோம். ஸோ ஆல்ரெடி நமக்கு அவுட்புட்டில் வந்து என்னன்னு வந்து இங்கே கொடுத்துருக்காங்க, ஏபிஎஸ். இது ரெண்டும் ஆல்ரெடி நம்ம விசிட் பண்ணியாச்சு இல்லையா? ஸோ அதனால் ஏற்கனவே உள்ளது ஏபிஎஸ்ஸு. இப்போ நம்ம வந்து உள்ளே இன்சர்ட் பண்ணது சி அண்டு ஜி. ஸோ சியும் ஜியும் இப்போ விசிட் பண்ணியாச்சு. ஸோ அதனால் சி கமா ஜி இதை வந்து நம்ம அவுட்புட்டில் எடுத்து எழுதிடணும். ஓகேவா? ஸோ இப்போ அடுத்தது வந்து நம்ம என்ன பண்ணணும்,
திருப்பி ஃப்ரண்ட்டில் என்ன வேல்யூ இருக்குன்னு பார்க்கணும். ஸோ அதை தான் வந்து நம்ம என்ன பண்ணணும், அகெயின் வந்து டெலீட் பண்ணணும். ஓகே, ஸோ அதை வந்து நம்ம என்னவா ஆக்கிக்கலாம் அப்படின்னா ஸ்டெப் 5 வந்து எடுத்து எழுதிக்கலாம். டெலீட். இப்போ ஃப்ரண்ட்டில் நமக்கு என்ன இருக்குது, சி தானே இருக்குது. ஸோ அதனால் டெலீட் சி. சியை டெலீட் பண்ணிட்டோம் அப்படின்னா அதோடைய அட்ஜசன்ட் வெர்டெக்ஸ் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா, எதை நம்ம டெலீட் பண்ணுறோமோ அதோடைய அட்ஜசன்ட் வெர்டெக்ஸை கண்டுபிடிக்கிறோம். அதில் அன்விசிட்டட் நோடை நம்ம கியூக்குள்ளே கொண்டு போயிட்டு இன்சர்ட் பண்ணுறோம். ஓகே, ஸோ ஃபைண்ட் அட்ஜசன்ஸ் ஆஃப் சி. ஓகேவா, ஸோ சி உடைய அட்ஜசன்ஸ் வந்து என்னென்ன இருக்குது, சி எதோடலாம் டைரெக்டாக கனெக்ட் ஆகிருக்கு, சி வந்து டியோட கனெக்ட் ஆகிருக்கு, அடுத்தது எஃப்போட கனெக்ட் ஆகிருக்கு, ஈயோட கனெக்ட் ஆகிருக்கு, எஸ்ஸோட கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ டிஇஎஃப் எஸ் 4 வெர்டெக்ஸோட கனெக்ட் ஆகிருக்கு. ஓகேவா, ஸோ அட்ஜசன்ஸ் ஆஃப் சி இஸ் ஈக்குவல் டு என்னென்ன பார்த்தோம், டிஇஎஃப் எஸ், டிஇஎஃப் அண்டு எஸ். ஸோ இதில் ஏற்கனவே உள்ள அவுட்புட்டில் வந்து நம்ம வந்து பார்க்குறோம் எதெல்லாம் வந்து ஆல்ரெடி நம்ம விசிட் பண்ணிட்டோம் அப்படின்ட்டு. டிஏ நம்ம இன்னும் விசிட் பண்ணலை, ஈயும் வந்து இன்னும் நம்ம விசிட் பண்ணல, அவுட்புட்டில் இல்லை, எஃப்பும் விசிட் பண்ணலை, பட் எஸ் வந்து நம்ம என்ன பண்ணியாச்சு, விசிட் பண்ணியாச்சு. ஸோ அதனால் இதை வந்து நம்ம க்ராஸ் பண்ணிடணும். ஓகே, அப்போ நம்ம இன்னும் விசிட் பண்ணவே எதை நம்ம இன்னும் விசிட் பண்ணலை அப்படின்னா டிஇஎஃப் இது எதையுமே நம்ம வந்து விசிட் பண்ணலை. அப்போ இது அன்விசிட்டட் நோட். இதை வந்து நம்ம என்ன பண்ணணும், இன்சர்ட் இன்டு கியூ. ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணுறோன்னா கியூக்குள்ளே கொண்டு போயிட்டு இன்சர்ட் பண்ணிடுறோம். ஆல்ரெடி சியை வந்து நம்ம டெலீட் பண்ணியாச்சு, அதுக்கு அதை டெலீட் பண்ணிட்டு தான் நம்ம வந்து அதோடைய அட்ஜசன்ட் நோடை வந்து எடுத்துக்கிட்டோம். அப்போ ரிமைனிங் இந்த கியூவில் ஏற்கனவே என்ன இருக்குது, சி போயிடுச்சு அப்படின்னா ஜி வந்து ஃப்ரண்ட்டுக்கு வந்துடும். இப்போ நான் இன்சர்ட் பண்ணக்கூடிய டிஇஎஃப் வந்து இந்த மாதிரி வந்து இருக்கும். ஓகேவா, ஸோ இப்போ நமக்கு ஃப்ரண்ட்டில் வந்து என்ன இருக்குது, ஜி வந்து இருக்குது. ஓகேவா, ஸோ இப்போ டிஇஎஃப்பை வந்து நம்ம உள்ளே இன்சர்ட் பண்ணிட்டோம் அப்படின்னாவே அதை வந்து நம்ம என்ன பண்ணிடணும், பிரிண்ட் இன் அவுட்புட். அவுட்புட்டில் போயிட்டு நம்ம வந்து பிரிண்ட் பண்ணிடணும். ஸோ ஏற்கனவே நமக்கு அவுட்புட்டில் வந்து என்ன இருக்குது, ஏ கமா பி கமா எஸ் கமா சி கமா ஜி. இப்போ நம்ம எதை உள்ளே இன்சர்ட் பண்ணோம், டிஇஎஃப்பை இன்சர்ட் பண்ணோம். அப்போ அது வந்து விசிட்டட்னு அர்த்தம். ஸோ அதனால் டி கமா இ கமா எஃப். ஸோ இது எல்லாத்தையுமே இப்போ நம்ம என்ன பண்ணியாச்சு, விசிட் பண்ணியாச்சு. ஓகேவா, இப்போ ஃப்ரண்ட்டில் வந்து நமக்கு என்ன இருக்குது, ஜி இருக்குது. அப்போ இந்த ஜியை தான் நம்ம என்ன பண்ணிடணும், அடுத்தது வந்து டெலீட் பண்ணி ஆகணும். ஸோ அதை வந்து நம்ம என்ன பண்ணலாம், ஸ்டெப் 6 வந்து எடுத்து எழுதிக்கலாம். ஸோ டெலீட் ஜி. ஓகேவா, ஸோ எதை நம்ம டெலீட் பண்ணுறோமோ அதோடைய அட்ஜசன்ட் வெர்டெக்ஸை வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும் இல்லையா. ஸோ அப்போது ஃபைண்ட் அட்ஜசன்ட் வெர்டெக்ஸ் ஆஃப் ஜி. ஜியோடைய அட்ஜசன்ட் வெர்டெக்ஸ் வந்து என்ன நமக்கு இங்கே இருக்குது, ஜியோடைய அட்ஜசன்ட் வெர்டெக்ஸ், ஜியோட எதெல்லாம் டைரெக்டாக கனெக்ட் ஆகிருக்கு, எஸ் எஃப் அண்டு ஹெச். ஓகேவா, ஸோ அட்ஜசன்ஸ் ஆஃப் ஜி இஸ் ஈக்குவல் டு ஆல்ஃபபெட் ஆர்டரில் தான் வந்து நம்ம எடுத்து எழுதிக்கணும். ஓகேவா, எஸ்சி எஃப் ஹெச் வருது. ஸோ இதில் ஆல்ஃபபெட் ஆர்டரில் நமக்கு எது ஃபஸ்ட்டு வரும், எஃப், எஃப் அப்புறமா ஹெச், அதுக்கப்புறமா என்ன இருக்குது, எஸ், எஃப் கமா ஹெச் கமா எஸ். ஸோ இப்போ இதை வந்து நம்ம அவுட்புட்டில் வந்து பார்க்கணும், விசிட் பண்ணிட்டோமா இல்லையான்னு. எஃப்பை வந்து நம்ம விசிட் பண்ணிட்டோமா, ஸோ அப்போ இதையும் நம்ம வந்து உள்ளே வந்து இன்சர்ட் பண்ணக்கூடாது. ஹெச் வந்து நம்ம விசிட் பண்ணியிருக்கோமான்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ ஹெச் வந்து இன்னும் நம்ம விசிட் பண்ணலை. எஸ் விசிட் பண்ணிட்டோமா அப்படின்னு பார்த்தோன்னா எஸ்ஸும் வந்து விசிட் ஆகிடுச்சு. அப்போ அன்விசிட்டட் நோடு வந்து இங்கே நமக்கு என்ன இருக்குது, ஹெச் வந்து இருக்குது. ஸோ அப்போ இதை வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இன்சர்ட் இன்டு கியூ, கியூவில் கொண்டு போயிட்டு இன்சர்ட் பண்ணிடுறோம். ஸோ அப்போ ஏற்கனவே ஜியை வந்து நம்ம என்ன பண்ணியாச்சு, டெலீட் பண்ணியாச்சு. அப்போ ரிமைனிங் இங்கே இருக்கிறது டி, இ இருக்குது, எஃப் இருக்குது. இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன், ஹெச்சை வந்து உள்ளே இன்சர்ட் பண்ணிடுறேன். ஓகே, ஸோ அப்போ ஹெச்சை உள்ளே இன்சர்ட் பண்ணிட்டோம் அப்படின்னாவே நம்ம வந்து என்ன பண்ணணும், அது வந்து விசிட்டட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எழுதணும். ஸோ அப்போது பிரிண்ட்டு இன் அவுட்புட், அவுட்புட்டில் போயிட்டு அந்த ஹெச்சை வந்து நம்ம என்ன பண்ணிடணும், பிரிண்ட் பண்ணிடணும். ஸோ ஏற்கனவே அவுட்புட்டில் வந்து நமக்கு என்னென்னு இருக்குது, ஏ கமா பி எஸ் சி ஜி டி இ எஃப். இப்போ வந்து நான் இன்சர்ட் பண்ணது எது, ஹெச். ஸோ ஹெச்சையும் நம்ம விசிட் பண்ணியாச்சு. ஓகேவா, ஸோ இப்போ நமக்கு ஃப்ரண்ட்டில் வந்து என்ன இருக்குது, டி இருக்குது. ஸோ அப்போ அடுத்த ஸ்டெப்பில் நம்ம எதை டெலீட் பண்ணி ஆகணும், டியை தான் வந்து டெலீட் பண்ணி ஆகணும். ஓகே, ஸோ ஸ்டெப் 7 வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா டெலீட் எது ஃப்ரண்ட்டில் இருக்குது, டி தான் வந்து ஃப்ரண்ட்டில் இருக்குது. ஸோ அதனால் வந்து டெலீட் டி. இப்போ நம்ம என்ன பண்ணணும், ஏடி அட்ஜசன்ட் வெர்டெக்ஸ் ஆஃப் டி வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகேவா, அட்ஜசன்ட் வெர்டெக்ஸ் ஆஃப் டி, டியோடைய அட்ஜசன்ட் வெர்டெக்ஸ் என்ன வருது, சி மட்டும்தான் வந்து கனெக்ட் ஆகிருக்கு. ஓகேவா, ஸோ வேறு எதுவும் டியோட டைரெக்டாக கனெக்ட் ஆகலை. ஸோ அதனால் அதோடைய
adjacent vertex C. ஸோ இப்போ C வந்து விசிட்டடாக நாட் விசிட்டடான்னு அவுட்புட்டில் பார்க்குறோம். ஸோ C இஸ் ஆல்ரெடி விசிட்டட். இது வந்து என்னது ஆல்ரெடி வந்து விசிட்டட். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், ஜஸ்ட்டு டியை வந்து நம்ம க்யூலேருந்து டெலீட் பண்ணுறோம். ஸோ க்யூவில் டியை நம்ம டெலீட் பண்ணிட்டோம் அப்படின்னா ரிமைனிங் கீக்குள்ளே என்ன இருக்கும், இ எஃப் அண்டு ஹெச் தான் வந்து இருக்கும். ஓகே, ஸோ இ எஃப் ஹெச். ஸோ இப்போ ஃப்ரண்ட்டில் வந்து நமக்கு என்ன இருக்குது, இ மட்டும் இருக்குது. ஸோ அப்போ ஸ்டெப்ஸ் 8ல் நம்ம வந்து என்ன பண்ணணும், இயை வந்து டெலீட் பண்ணணும். ஸோ டெலீட் இ. ஸோ இயை டெலீட் பண்ணுறோம் அப்படின்னா அதோடைய அட்ஜசன்ட் வெர்டெக்ஸ், அட்ஜசன்ஸ் ஆஃப் இ வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ அதோடைய அட்ஜசன்ட், இயோடைய அட்ஜசன்ட் எதோட கனெக்ட் ஆகிருக்கு, சியோட கனெக்ட் ஆகிருக்கு, ஹெச்சோட வந்து கனெக்ட் ஆகிருக்கு. ஓகேவா? ஸோ சி கமா ஹெச். இதில் எதெல்லாம் விசிட்டட் அப்படின்னு பார்க்கும்போது சி ஆல்ரெடி வந்து நம்ம என்ன பண்ணியாச்சு, விசிட் பண்ணியாச்சு. சி ஆல்ரெடி வந்து நம்ம விசிட் பண்ணியாச்சு. ஓகேவா? ஸோ அப்போ இதுவும் வந்து விசிட்டட் ஆல்ரெடி. ஹெச் வந்து விசிட் பண்ணிட்டோமா அப்படின்னு பார்த்தோன்னா ஹெச்சும் வந்து விசிட் பண்ணியாச்சு. ஸோ அதனால் இதையும் வந்து விசிட்டட். ஓகேவா? அப்போ உள்ளே இன்சர்ட் பண்ணுறதுக்கு எதுவும் கிடையாது. ஸோ ஜஸ்ட்டு நாம் இயை வந்து என்ன பண்ணிடுறோம், டெலீட் பண்ணிடுறோம். அப்போ இயை டெலீட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு அடுத்தது வந்து க்யூக்குள்ளே என்ன இருக்குது, எஃப் அண்டு ஹெச் தான் வந்து இருக்குது. இப்போ எஃப் தான் வந்து என்னவாக இருக்குது, ஃப்ரண்ட்டில் வந்து இருக்குது. ஓகேவா? ஸோ அப்போது ஸ்டெப்பு 9ல் நாம் வந்து எதை டெலீட் பண்ணி ஆகணும், எஃப்பை வந்து டெலீட் பண்ணி ஆகணும். ஸோ டெலீட் எஃப். ஸோ அப்போ டெலீட் எஃப், அப்போது அட்ஜசன்ஸ் ஆஃப் எஃப் வந்து கண்டுபிடிக்கணும். ஓகேவா? அட்ஜசன்ஸ் ஆஃப் எஃப் வந்து நமக்கு என்னென்ன இருக்குது, எஃப்போட எதெல்லாம் டைரெக்டாக கனெக்ட் ஆகிருக்கு, சியும் ஜியும் தான் வந்து கனெக்ட் ஆகிருக்கு. ஓகேவா? ஸோ அப்போது சி கமா ஜி. ஸோ சி வந்து ஆல்ரெடி அவுட்புட்டில் இருக்கா, இங்கே இருக்குது. ஓகேவா? ஸோ சி வந்து ஆல்ரெடி அவுட்புட்டில் இருக்குது. ஸோ அப்போ இதுவும் வந்து விசிட்டட். ஜியும் வந்து ஆல்ரெடி அவுட்புட்டில் இருக்குது. ஸோ அதனால் இதுவும் வந்து விசிட்டட். ஓகேவா? ஸோ ஜஸ்ட்டு வந்து நாம் எஃப்பை வந்து க்யூலேருந்து டெலீட் மட்டும் பண்ணால் போதும். ஸோ அப்போ ரிமைனிங் நமக்கு இங்கே இருக்கிறது ஹெச் மட்டும்தான் இருக்கும். ஸோ இதுதான் வந்து என்னவாக இருக்குது, நமக்கு ஃப்ரண்ட்டில் இருக்குது. ஓகேவா? அப்போது ஸ்டெப் 10ல் வந்து நாம் வந்து என்ன பண்ணுறோம், எதை டெலீட் பண்ணுறோம், ஹெச்சை வந்து டெலீட் பண்ணுறோம். ஸோ டெலீட் ஹெச். ஸோ அதோடைய அட்ஜசன்ட் வெர்டெக்ஸ் வந்து நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ ஹெச்சோடைய அட்ஜசன்ட் வெர்டெக்ஸ் வந்து என்ன இருக்குங்க, 2 வந்து கனெக்ட் ஆகிருக்கு, இயும் ஜியும் வந்து கனெக்ட் ஆகிருக்கு. ஓகேவா? ஸோ அதனால் அட்ஜசன்ஸ் ஆஃப் ஹெச் வந்து என்னது, இ கமா ஜி. ஸோ இயும் ஜியும் ஆல்ரெடி நம்ம என்ன பண்ணியாச்சு, அவுட்புட்டில் பார்த்தோன்னா விசிட் பண்ணியாச்சு. ஸோ அப்போது இது ரெண்டுமே வந்து நம்ம இன்சர்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஓகேவா? ஸோ அப்போ ஹெச்சும் வந்து நமக்கு டெலீட் ஆகி ஃபைனலாக வந்து க்யூ வந்து என்னவாயிடுச்சு, எம்டி ஆகிடுச்சு. ஓகேவா? ஸோ அப்போ க்யூ வந்து எம்டி ஆகாத வரைக்கும் நம்ம என்ன பண்ணுறோம், இதே ப்ராசஸை தான் வந்து கண்டினியூ பண்ணுறோம். அதாவது விசிட் பண்ணுறோம், உள்ளே இன்சர்ட் பண்ணுறோம், அதுக்கப்புறமா அவுட்புட்டில் போயிட்டு பிரிண்ட் பண்ணுறோம், அதுக்கப்புறம் ஃப்ரண்ட்டில் இருக்கிற வெர்டெக்ஸை டெலீட் பண்ணுறோம். டெலீட் பண்ணிவிட்டு அந்த டெலீட் பண்ண வெர்டெக்ஸோடைய அட்ஜசன்ட் வெர்டெக்ஸை விசிட் பண்ணி உள்ளே வந்து இன்சர்ட் பண்ணுறோம். திருப்பி அதே ப்ராசஸை இந்த க்யூ வந்து எம்டி ஆகிற வரைக்கும் நாம் கண்டினியூ பண்ணுறோம். ஓகே. ஸோ அப்போது ஃபைனல் அவுட்புட் என்ன, அந்த கிராஃபோடைய பிஎஃப்எஸ் சொல்யூஷன் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா நமக்கு இதுதான். ஸோ ஃபஸ்ட்டு ஏவை விசிட் பண்ணுறாங்க, அப்புறம் பியை வந்து ட்ராவல்சல் பண்ணுறாங்க, நெக்ஸ்ட்டு எஸ்எல் ட்ராவல்சல் பண்ணுறாங்க, சி, அடுத்தது ஜி, நெக்ஸ்ட்டு டி, அதுக்கப்புறம் இ, அதுக்கப்புறம் எஃப், ஃபைனலாக வந்து ஹெச். அப்போது இந்த கிராஃபில் ட்ராவர்சல் எப்படி நடக்குதுன்னா இந்த ஆர்டரில் தான் வந்து நடக்குது. ஸோ இதுதான் வந்து நமக்கு ஃபைனல் சொல்யூஷன். ஓகேவா? ஸோ இந்த சொல்யூஷனை வந்து நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து போட்டுட்டு கடைசியாக என்ன பண்ணணும், பிஎஃப்எஸ் அப்படின்னு போட்டு என்ன ஆர்டரில் கடைசியாக நம்ம வந்து இங்கே அவுட்புட்டில் வந்து இருக்கோம் அந்த அவுட்புட்டில் இருக்கிறத எடுத்து கரெக்டாக எழுதணும். ஓகே. ஸோ இந்த ப்ராப்ளமை உங்களுக்கு வந்து வேல்யூவேட் பண்ணும்பொழுது இந்த சொல்யூஷனை தான் வந்து மெயினாக பார்ப்பாங்க. இந்த ஆர்டருக்கு நீங்கள் கரெக்டாக வந்து எழுதியிருந்தீங்க, கரெக்டாக நீங்கள் இந்த சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு இந்த ஆர்டர் வந்து கரெக்டாக வந்திருந்தது அப்படின்னா ஃபுல் மார்க் வந்து கொடுத்துருவாங்க. ஒருவேளை இதில் ஏதாவது ஒரு சில ஆல்ஃபபெட் வந்து இன்டர்சேஞ்ச் ஆகியிருக்கு, இங்கே நீங்கள் ஸ்டெப் போடும்பொழுது சரியாக வந்து இன்சர்ட் பண்ணாமல் கரெக்டான ஆர்டரில் வந்து டெலீட் பண்ணாமல் நீங்கள் வந்து பண்ணிங்க அப்படின்னா ஆர்டர் வந்து மாறும். அப்போது கண்டிப்பாக நமக்கு மார்க் நிறைய போகிறதுக்கு, மிஸ் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஓகேவா? அதனால் இந்த ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் வந்து போடும்பொழுது கரெக்டாக வந்து அதோடைய அட்ஜசன்ட் நோடு பார்த்து அந்த அட்ஜசன்ட் நோடையுமே நீங்கள் வந்து ஆல்ஃபபெட் ஆர்டரில் தான் உள்ளே இன்சர்ட் பண்ணணும்.
ஓகேவா? அப்போ தான் நீங்கள் வந்து ஃப்ரண்ட்டில் வரும்பொழுது அதை கரெக்டான ஆர்டரில் நம்ம டெலீட் பண்ணிவிட்டு அதோடைய அட்ஜசன்ட் நோட திருப்பி இன்சர்ட் பண்ணுறது, இந்த ப்ராசஸ் வந்து நம்ம வந்து கண்டினியூ பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இந்த ப்ராப்ளம் வந்து பிஎஃப்எஸ், டிஎஃப்எஸ் வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகேவா?